வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரசியல் நெய்யாண்டி. நெய்யாண்டி என்னவென்றால் அரசியல் தலைவர்கள் ஒரு சில காமெடிகளை செய்திருப்பார்கள். அது மீம் டெம்ப்ளேட்டாக மாறி அதை நான் உங்களிடம் வந்து சேர்க்க போகிறேன். அதற்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இன்று நம் வீடியோவில் முதல் வரும் அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன். அதாவது இவர் இப்ப வேணா பிரஸ் மீட் கிட்ட அதிகமா பேசாம இருக்கலாம், ஆனா அப்ப நம்ம ஆளு பிரஸ் மீட்ல பேசாத இடமே இல்ல. இவர் பேசுற இடமெல்லாம் பட்டாசுதான். அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச கதை. சோ இவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, சார் இந்த மாதிரி பிஜேபி நோட்டாவை விட ரொம்ப கம்மியா இருக்கு, இதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க சார் சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னு பாருங்களேன். நினைக்கிறேன் நோட்டாவுக்கு பணத்தை கொடுத்து யாராவது அதிகம் ஓட்டு போட வச்சிருப்பாங்களோ. இருந்தாலும் நக்கல்யா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இப்ப நம்ம செகண்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னா நிர்மலா சீதாராமன். ஆக்சுவலி இவங்களுக்கு யார் மேல காண்டோ என்னவோ டாக்ஸ போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் அந்த டாக்ஸ கட்டிக்கிட்டே தான் இருக்கும், வேற எதுவும் பண்ண முடியாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என்னதான் இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் நம்மள மாதிரி ஒரு தமிழ் பெண், இருந்தாலும் தமிழர்கள் இவங்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மீம்ஸ் டெம்ப்ளேட் போட்டுட்டு இருந்தாங்க. அதற்கு ஏத்த மாதிரி இவங்களும் ஒரு விஷயம் பண்ணாங்க. சட்டமன்றத்துல கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வெங்காயம் வேணாலும் கூடி போகுது, எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன்னது இது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, நானா வெங்காயமா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னது பார்த்தோன்னே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நின்னாங்க. இப்ப அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. मैं इतना लहसुन प्याज नहीं खाती हूँ जी, सो डोंट वरी। मैं ऐसे परिवार से आती हूँ जहाँ अनियन प्याज का मतलब नहीं रखते हैं. இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியாருப்பா. அடுத்த இந்த லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது கருணாநிதியோட ஆத்திச்சூடி பாடல் தான். ஆக்சுவலி இந்த பாட்டு இப்போ வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டுங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துல ஜெயலலிதா அம்மா பொதுவாகவே சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அப்படியே ஹானஸ்டி அப்படியே சூப்பரா இருப்பாங்க. ஆனா அவங்களே விழுவல சிரிக்க வச்சுட்டாரு ஒருத்தர். ஆக்சுவலி கருணாநிதிக்கு நான் ஒரு பாட்டை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவங்க என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணாங்க. அது இப்போ வரைக்கும் பயங்கர ஹிட் ஆயிட்டு இருக்கு. கருணாநிதி ஆத்திச்சூடி அக்கிரமம் செய்ய விரும்பு, ஆட்டைய போடு, இயல்வது சுருட்டல், ஈவது லஞ்சம், உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இரு, ஊதுவது ஒத்து, எப்படியும் பணம் சேர், ஏமாற்றி பிழை, ஐயோ என்று கத்த கற்றுக்கொள், ஒருவரும் வாழ விடாது, ஓதுவது பொய், அவியம் பேசிவிடு என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். இந்த விஷயம் நம்ம நானாதான் பார்க்க போறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இவர் நல்லா தாங்க பேசுவாரு, ஆனா எப்பயாவது யாராவது விதண்டாவாதமா கேள்வி கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இதுலயே மாட்டிக்கிட்டாரு. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவரோட ஊழல் பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியல. அப்ப கரப்ஷன் மேட்டர் வரும்போது ஹிந்திக்காரங்க கண்டபடி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு இவர் பதில் சொல்றாரா இல்ல தெரியாம முழிக்கிறாரான்னு யாருக்குமே தெரியல. இதை பார்த்தோன்னே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. What is your view of Mr. Modi? No problem. You are going and saying, yes, we made a mistake, or how are you handling the corruption issue? Development only. Sure. This is the main issue. Yeah, main issue. நீங்களா யாருடா? How do I tell you? அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் நம்ம கலாய்க்க போறதே இல்லை, ஏன்னா அவரை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அவரை கலாய்ச்ச ஒருத்தர் தான் இங்க டெம்ப்ளேட்டாவே மாறி இருக்குது. அதாவது விஜயகாந்த் என்ன சொன்னார்னா, கலைஞருக்கு தமிழ்னா உயிர் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, ஆனா அவங்க பேரங்க மட்டும் இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறாங்க, எதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட்டை சொருவி விட்டுருப்பாரு. அது என்ன அப்படிங்கறத பார்த்து அப்படியே கிளம்புங்க. பாய். இவர் எப்படி எப்படிலாம் ஏமாத்துவார்னா, எனக்கு தமிழ்னா உயிர் பாரு, சரி அதுக்கு என்ன பண்ற, தமிழ் பேரு ஐயா அப்படின்னு. ஆனா அவர் பேர இங்க ரெட் ஜெயின் மூவிஸ், சிகப்பு பூதன்னு வச்சுக்கங்களேன், உங்களை யார் வேணாம்னா